ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஓகே, நம்ம வீடியோவில் இதை பற்றி பேசுவோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா நவ டேஸில் எவ்ரி டே வந்து ஒரு நாளுமே ஒரு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும் 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 அப்படின்னு நம்ம பார்த்து சில பேர் வந்து மார்க்கெட்டு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சைடு ஆப்ஷனை வாங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதில் எது ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டு. ஒரு டெபிட் ஸ்ப்ரெட் ஒரு ஆப்ஷன் பையருக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதாவது ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன் ஹெட்ஜிங் நான் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்க ஆப்ஷன் பையிங்க்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், ஆப்ஷன் பையிங் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் பையிங்கில் 25-30% மட்டும்தான் ப்ராபபிலிட்டி மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும். மிச்சம் 70% நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் தான் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம ஆப்ஷன் பையருக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் அவங்க ப்ராபபிலிட்டி 25-30% சொன்ன அந்த ப்ராபபிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதே 60-70% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நம்ம இந்த ஒரு எட்ஜிங் பண்ணுறது மூலமாக. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கான்செப்டை பார்க்கலாம். நம்ம பேசுகிற இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மற்ற யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா இல்லையான்லாம் தெரியல. பட் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தவறாக பேசுகிறாங்க. ஓகே, அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இந்த எக்ஸ்பைரிக்கு இது முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த கான்செப்ட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்ஷன் பையருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் யூஸ் பண்ணுற எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்பைரின்னு இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எக்ஸ்பைரிக்கு முன்னாடி என்ன ட்ரேட் பண்ணாலுமே அங்கே வந்து டெல்டா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன் டெல்டா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா எக்ஸ்பைரி அப்போ ப்ரீமியம் கம்மியாகும் அப்படின்றதுனால ஆப்ஷன் பையர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து அதிகமாக வருவாங்க. ஸோ நான் எக்ஸ்பைரி டேயில் ப்ரீமியம் அதிகம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து மூவ் அதிகமாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஓகேங்களா, ப்ரீமியம் அதிகமாக இருந்தாலே வந்து ஏதோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மூவ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனால் இப்போது எக்ஸ்பைரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவுக்கு பதிலாக காமா வந்து பார்த்திங்கன்னா மூவை கொண்டு போகுது. அதோட வேலை இது பார்க்குது, அவ்வளோதான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே இன்றைக்கி வேலைக்கிழமை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு மார்னிங் வந்து ஒரு 12 o'clock நினைக்கிறேன். 2 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் சைடில் இருந்தது. ஒரு வித்தின் 2 minutesல 100 பாயிண்ட் நிஃப்டி இறங்கி இந்த 2 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் காலி பண்ணி 50-60 லட்சம்னு சொல்லி மாற்றிச்சு. ஓகேங்களா, அகெயின் வந்து ஒரு 2 மணிக்கு மாறி அகெயின் வந்து இதே நான் சொன்ன ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 24,300 பின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 12 மணிக்கு இது வந்து கிராஷ் ஆச்சு. அகெயின் வந்து 2 மணிக்கு இது மறுபடியும் வந்து 2.5 கோடி மாறிச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த கிராஷில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாது. அது காமா வந்து இந்த வேலையை பார்த்துட்டு போகும். இங்கே இந்த எக்ஸ்பைரிக்கு இது முக்கியம்னு சொன்னதுக்கான விஷயம் நான் வந்து 2 விதம் சொல்லணும். இந்த ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்று காமா வந்து ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா டெல்டா ஹெல்ப் பண்ணணும். இது வந்து தெரிஞ்ச விஷயம். இங்கே நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, இந்த காமா டெல்டா கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் டிகே அப்படின்றதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், தட்ஸ் இட். எப்படி அது நம்ம ஆப்ஷன் பையர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இப்போ பண்ண போகிற ஹெட்ஜ் மூலமாக இது வந்து சாத்தியம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதுக்கு பணம் அதிகமாக ஆகும் அப்படின்ற அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டன்சியை எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபண்டு கொஞ்சம் வச்சுருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து டெபிட் கிரெடிட் ஸ்ப்ரெட் தான். 20,000-25,000 இருந்தாலே போதுமானது தான். இங்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் அட் மணியை வாங்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்மை பை பண்ணியிருக்கீங்க, கரெக்டுங்களா? ஸோ ஒரு உதாரணத்துக்கு இதை வந்து எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு 50 ரூபா கம்மி ப்ரீமியமாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து இன்னொன்று கருத்தில் கொள்ளணும். என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ப்ரீமியம் இருக்கோ அது வேகமாக இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஏன்னா ஷார்ட்
டியூரேஷன் இருக்குது எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஸோ ஏடிஎம்மை பை பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக்கை வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு செல் பண்ணணும். கூடவே அப்போவே பண்ணிடணும். ஸோ 50 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30 ரூபா இருக்குது அடுத்த ஸ்ட்ரைக் அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் தான் எடுக்கிறீங்க. ஓகேங்களா, உங்கள் லாஸ் ஃபுல் ஆகலை. ஒரு ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப பயமாக இருக்கும் 50 ரூபாயும் போயிடுமோன்னு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 30 ரூபாய்க்கு செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஏனோ தானே எடுக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு வியூ வச்சு தான் எடுப்பீங்க. ஸோ அதனால் அட் த மணி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சைடு மார்க்கெட் கொஞ்சம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் இந்த எட்ஜிங்கை போட்டு பாருங்கள். ப்ராஃபிட்டையும் லாக் பண்ணலாம், நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்கும், ரொம்ப கம்மியான லாஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பேசுகிறோம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து யாரும் சொல்லலை அப்படின்றதுக்காக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாகி உங்களுக்கும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதையும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக பேசும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்கள இக்னோர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 15,000 பேர் கிட்டத்தட்ட 14,500 பேர் இருக்கீங்கன்னா யாருக்காவது இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்ற ஒரு உள்நோக்கம் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட்டு உங்கள் அட் த மணியை கழித்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் நோக்கி மார்க்கெட் போகும்போது there is a very good chance to hedge the position. ஸோ இப்போ நம்ம இங்கே பண்ணோம் பார்த்தீங்களா, கண்டிப்பாக கால் சைடில் இன்னொரு 100 பாயிண்ட் தூரமாக இருக்கிற இன்னொரு கால் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து ப்ரைஸ் வந்து வீக்கமாகிடும். நீங்கள் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டை போடணும். யூஸ்வலாக நீங்கள் இங்கே டெபிட் ஸ்ப்ரெட் போட்டிங்க அப்படியே இருக்கட்டும், கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் என்ன பண்ணணும், ஒரு 100 பாயிண்ட் அங்கிட்டு ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டு இங்கே என்ன கேப் விட்டிங்களோ, என்ன ஸ்ட்ரைக்கு கேப் விட்டிங்களோ அதே மாதிரி இன்னொரு கால் ஆப்ஷனை பை பண்ணி விட்டுருணும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட்டும் ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டும் மாட்டி ஒரு கால் காண்ட்ராவோ புட் காண்ட்ராவோ பொசிஷன் வந்து மாறும். இப்படி மாறும்போது உங்களுக்கு லாஸ் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சென்சிபிளில் பார்க்கலாம். எஸ் நண்பா, நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ஸோ அதனால் அதில் ஒரு உதாரணம் காட்டுறேன். நான் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும், இல்லை நீங்கள் பேரிஷ்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சைடு போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. நான் அட் த மணியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறேன், ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்ற நினைக்கலாம்ல. ஸோ இப்படி வந்து நான் அட் த மணி வாங்கும்போது எனக்கு ரிஸ்க் 2,500 ரூபா. பட் வந்து நான் கேஷ் கொஞ்சம் வச்சுருக்கேன், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி போடும்போது புரியும் எட்ஜ் எந்த மாதிரி ஒர்க் ஆகும்ன்ட்டு. நான் வந்து என்னுடைய 2,500 ரூபாயை லாஸ் பண்ண விரும்பலை, சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா. ஓகேங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு லாட்டை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது 2,800 ரூபா இருந்த என்னோட லாஸ் 400 ரூபாய்க்காக மாறிடுச்சு. வெரி குட். இப்போ 1:1 நான் மாற்றிட்டேன். இது வந்து ஒரு டெபிட் ஸ்ப்ரெட். ஓகேங்களா, இந்த டெபிட் ஸ்ப்ரெட்டை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 80,000 பாயிண்ட். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து சென்செக்ஸ் அப்படின்றதுனால ஈஸியாக பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகும். நான் 100 பாயிண்டில் ரொம்ப கிட்டக்க எட்ஜ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டெபிட் ஸ்ப்ரெட்டு. மார்க்கெட்டு கரெக்டாக 80,000 இப்போ இருக்குது. இதே 80,000 இருக்கும்போது நம்ம பொசிஷன் எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு 50 இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் செல்லுக்கு கிட்ட மார்க்கெட் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து இருக்கிற கால் ஆப்ஷனுங்களுடைய ப்ரீமியம் ஸ்பைக்கை வந்து உங்களால் கண்கூட வந்து பார்க்க முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கேப் விட்டு கூட, இல்லைன்னா நீங்கள் கிட்டக்க கூட மார்க்கெட் எங்கே எக்ஸ்பைரி ஆகும்னு நினைக்கிறீங்களோ, ஓகேங்களா, சப்போஸ் மார்க்கெட் ஏறுது 80,000க்கும் 80,500க்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷனை பில்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த எட்ஜ் தான் சொல்லணும்னு வந்தேன். ஏன்னா ஒன்று புரிஞ்சுக்குங்க, எக்ஸ்பைரி அன்னைக்கு யார் நிறைய காசு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பையருக்கும், அதாவது இந்த லெக்கை பை பண்ணவங்களுக்கும். ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து 80,000க்கும் 80,100க்கும் நடுவில் நிற்கிது அப்படின்னா அவங்க யார் தெரியுமா ப்ராஃபிட் அதிகமாக பார்ப்பா? இந்த 80,000 கால் ஆப்ஷன் பை பண்ணவங்களும் 80,100 கால் ஆப்ஷனை செல் பண்ணவங்க தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது வந்து யூஸ்வலாக தெரிஞ்சது. ஏன்னா ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி. இங்கே நான் வந்து இன்னொரு 3 மாங்காவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொரு ஒரு செல் லெக் போட்டு ஒரு பை லெக். ஸோ ஒரு டெபிட்டு, இன்னொரு ஒரு கிரெடிட்டு. பட் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 97 இருந்திருக்காது. இன்ஃபேக்ட் 120 130 சொல்லி ப்ரீமியம் எக்ரிட் இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த லாஸுமே இருக்காது. ஓகேங்களா, ரொம்ப கம்மியான லாஸ் இருக்கும். ப்ராஃபிட் அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு 100 ரூபா 150 ரூபா அதிகமாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லாஸுக்கு பெரிய ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு லாட்டு 35,000 அப்படின்றதுனால தாராளமாக ஒரு 1 லேக்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு 2-3 லாட்டு கூட தாராளமாக போகலாம். இதை
எக்ஸ்பைரியில் ரிஸ்க்குக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேட்ஸை நம்ம ஒர்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு வந்தேன். ஸோ யூஸ்வலாக போடும்போது இப்படி இருக்கும் இந்த கால் காண்டர், பட் நம்ம வந்து மார்க்கெட்டை ரன் பண்ண விட்டு போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றதை சொல்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் ஸ்ப்ரெட் போடுறது மூலமாக ரிஸ்க்கை கம்மி பண்ணுறோம், ப்ராஃபிட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறோம். இதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.